சிங்கள அதே போன்று தமிழ் மக்களுக்கு விசேட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நாளில் இறுக்கமான நேரத்தில் வருகை தந்த ஊடகவியலாளர்கள் அனைவரையும் விழித்து கட்சியினுடைய மூத்த துணைத் தலைவர், ஆலோசகர், அதே போன்று கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரை மர்சூல் மௌலானா, உயர்பீட உறுப்பினர்கள், வேட்பாளர்கள் எல்லோரையும் நான் இந்த இடத்திலே வரவேற்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பன்னீர் தெளிப்பது போன்று எங்களுக்கு பூமழை தெளித்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்து கொண்டு இந்த குறுகிய நேரத்திற்குள் இந்த விடயத்தை பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. குறுகிய நேரத்திற்குள் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டை நான் நிறைவு செய்வதற்காக எதிர்பார்க்கின்றேன். முதலிலே ஒரு தேர்தல் என்பது ஜனநாயக ரீதியாக மக்கள் அவர்களுடைய அபிப்பிராயங்களை சொல்வதற்கும் வேட்பாளர்கள் தாங்கள் முன்று அவைகளை முறையாக பங்கு பற்றுவதற்குமான உரிமை உள்ளதுதான் இந்த தேர்தல். அதிலும் குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு பிரதேசம், ஒவ்வொரு நகரம், ஒவ்வொரு மாநகர சபையினுடைய எல்லைக்குள் மக்களுக்கு சேவை செய்வதும் அந்த ஒரு குட்டி பாராளுமன்றமாக இருந்து மக்களினுடைய அபிலாஷைகளை, உட்கட்டமைப்புகளை, ஏனைய விடயங்களை பற்றி மாத்திரமல்ல, தங்களுக்கான முறையான அரசியல் தலைமைகளை ஊர்தோறும் மாத்திரமல்ல கட்சி ரீதியாகவும் தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தல். அந்த வகையில் இங்கு வருகை தந்த ஊடகவியலாளர் எல்லோருக்கும் தெரியும், தேசிய காங்கிரஸ் என்பது இந்த நாட்டினுடைய தேசிய கட்சிகளில் ஒன்று. குறிப்பாக சிறுபான்மை மக்கள், கிழக்கிலே வடக்கிலே வாழுகின்ற மக்களினுடைய அபிலாசைகள் மாத்திரமல்ல, இலங்கையில் வாழுகின்ற எல்லா சிறுபான்மை மக்களுக்குமாக முறையான அரசியல் குரல் கொடுக்கின்ற, முறையாக இயங்கி வருகின்ற ஒரு கட்சி. வரலாற்றில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எந்த விடயமாக இருந்தாலும் அரசியல், பொருளாதாரம், மக்களினுடைய காணி பிரச்சனை அல்லது கொரோனா தொடர்பான பிரச்சனைகள், உரிமை பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கடந்த கால வரலாற்றிலே முறையான தீர்மானங்களை எடுத்திருப்பவர்கள் தேசிய காங்கிரஸ் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது வரலாற்றில். அதேபோன்று நாடு முழுவதும், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் எந்த ஊர்களுக்கு சென்றாலும் தேசிய காங்கிரசினுடைய தடயத்தை தவிர வேறு யாருடைய தடயத்தையும் நாங்கள் இங்கே காண முடியாது. தலைவர் அஷ்டப் அவர்கள் தேர்தல் அரசியல் செய்த காலங்களில் அவருடைய தடயத்திற்கு பின்னர் கிழக்கு மாகாணம் முழுவதும் எந்த ஊருக்கு போனாலும் தேசிய காங்கிரசினுடைய தடயங்களே இருந்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக எல்லா சிறுபான்மை கட்சிகளுக்கு மாத்திரமல்ல, வேறு வேறு காரணங்களின் அடிப்படையில் இயங்கி வருகின்ற அரசியல் கட்சிகள் தேசிய காங்கிரசினுடைய அந்த கொள்கையில் தேசிய காங்கிரஸ் இறுக்கமாக இருப்பதனால் தேசிய காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் ஒவ்வொரு தேர்தலிலுமே அவர்களுடைய எத்தனங்களை எடுத்திருக்கின்றார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் தேசிய காங்கிரஸை தோற்கடிப்பதற்கென்றே முக்கியமான அரசு உத்தியோகத்தர்கள் அல்லது இயக்கங்கள் அவர்களும் ஒரு தேர்தல் கேட்டவர்களை போன்று, அவர்களும் ஒரு கட்சியை போன்று இயங்கி தோற்கடித்த வரலாறுகள் இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு மாத்திரமல்ல, தொடர்ந்தும் அதனுடைய அந்த நிலைமையை வெளியிலே கொண்டு வருவதற்கான வழக்கு தொடர்கின்ற விடயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த தேர்தலிலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிப்போம் என்று சொல்லியே ஆரம்பித்தார்கள். இந்த தேர்தலிலும் கச்சேரியிலே வைத்து உங்களுடைய பேப்பரை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம், தேசிய காங்கிரசினுடைய நொமினேஷன் பேப்பரை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்கின்ற அந்த அத்திவாரத்தோடு தான் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை பார்க்கின்ற பொழுது தேசிய காங்கிரஸ் என்பது இவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. தேசிய காங்கிரஸை தேர்தலிலே தோற்கடிப்பது என்பது ஒரு புறம் இருக்க, இந்த எங்களுடைய நாம யோஜனா அந்த பேப்பரை, நொமினேஷன் பேப்பரை
அவர்கள் நிராகரிக்க செய்வதன் மூலம் தங்களுக்கு ஒரு நிவாரணம் தேடுவதை போன்று, குறிப்பாக அக்கரைப்பற்று மாநகர சபை, அம்பாறையில் இருக்கின்ற முக்கியமான சபைகள் நிராகரிக்கப்பட்டதனை நாங்கள் பார்த்தோம். உதாரணமாக, நீண்ட காலமாக அரசியல் செய்கின்றவர்கள், பல தேர்தல் களங்களை கண்டவர்கள், பல தேர்தல்களிலே எத்தனையோ வேட்பாளர்களை நாடு முழுவதும் நிரப்பி நாங்கள் அதில் அனுபவம் கண்டவர்கள், அப்படியான அனுபவம் கொண்ட தேசிய காங்கிரஸ் அக்கரைப்பற்று மாநகர சபையையும் ஏனைய சபைகளிலும் பிழைவிட்டதான கருத்துக்களும் பரவி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் ஜனநாயகம் என்பது, சட்டம் என்பது, இந்த நாட்டில் நாம் ஏற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான விடயம் அரசியலமைப்பு சட்டமும் ஒவ்வொரு விடயத்திற்கும் நாட்டின் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் மிக முக்கியமானது. அந்த சட்டமும் அதற்கான பொருள்கோடலை அதனை உயிர்ப்படுத்துவதற்குமாக நீதிமன்றங்கள் இருக்கிறது. ஜனாதிபதி, பாராளுமன்றம், நீதிமன்றங்கள். பாராளுமன்றங்கள் சட்டத்தை இயற்றுகிறது. அந்த வகையில் உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்தவரையில், உள்ளூராட்சி அந்த அமைச்சை பொறுத்தவரையில் பல காலகட்டங்களிலே பலவிதமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. நான் உள்ளூராட்சி அமைச்சராக இருந்த பொழுது அதிகமான மாற்றங்கள் அந்த சட்டத்திலே இயற்றப்பட்டது. காரணம், வட்டாரம் கொண்டு வருவதற்கான காரணத்தால். அந்த வகையில் ஒரு சட்டம் இயற்றுகின்ற பொழுது அந்த நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்வது பாராளுமன்றம். அந்த வகையில் நாங்கள் இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது இந்த நொமினேஷன் பேப்பரை இந்த இடத்தில் தான் நாங்கள் பலதுகளை நாங்கள் கையொப்பம் வைத்தோம், பரீட்சித்தோம். அந்த வகையில் இந்த ஒவ்வொருவருடைய இளைஞர்களுடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரம் என்பது அது ஒரு விடயம். அதனை முடிந்தவர்கள் அந்த ஒரிஜினல் என்று சொல்லுகின்றது அல்லது சர்டிஃபை பண்ணி கொடுத்தது என்று பல விஷயங்கள் எல்லாம் அங்கு பேசப்பட்டது. இருந்தாலும் ஒரு அமைச்சராக இருந்து இந்த சட்டத்தினுடைய நிலைமைகளை புரிந்து கொண்டவர் என்ற ரீதியிலும் அனுபவத்திலும் கடந்த 2023ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அன்று கொண்டு வரப்பட்ட அந்த உள்ளூராட்சி தேர்தலில் நாங்களும் பல இடங்களிலே எங்களுடைய நொமினேஷனை தாக்கல் செய்திருந்தோம். அதில் குறிப்பாக காத்தாங்குடியில் சில வேட்பாளர்கள் அதற்கு தகுதியில்லை என்று அவர்களை எங்களுடைய பத்திரத்திலே இருந்து நீக்கி 10க்கும் மேற்பட்டவர்கள் நீக்கப்பட்டாலும் நொமினேஷன் பேப்பர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே அந்த அடிப்படையில் எங்களுடைய பார்வையில் இது நொமினேஷன் பேப்பரை நிராகரிப்பதற்கான காரணங்கள் ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொண்டதன் அடிப்படையில் நாங்கள் அந்த நொமினேஷன் பேப்பர்களை நாங்கள் பாரம் கொடுத்தோம். இந்த பர்த் சர்டிஃபிகேட் சம்பந்தமான எல்லாவற்றையும் நாங்கள் கொடுத்தோம். இளைஞர்களை முறையாக எழுதினோம், பெண்களை முறையாக எழுதினோம். ஆனால் சட்டத்தில் அவர்களுக்கிடம் இருக்கிறது, கொமிஷனுக்கு பிழையாக யாரும் இருந்தால் அவர்களை பேப்பரில் இருந்து நீக்குவதற்கு, டிஸ்குவாலிஃபை பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. ஆனால் நொமினேஷன் பேப்பர் ரிஜெக்ட் பண்ண முடியாது என்று உள்ளூராட்சி சட்டம் மிக தெளிவாக இருந்ததன் அடிப்படையில் தான் நாங்கள் அவற்றை பெரிதாக பொருட்படுத்தவில்லை என்பதை விடவும் அது நிராகரிப்பதற்கான காரணம் இல்லை என்கின்ற அந்த நம்பிக்கையில் நாங்கள் அதனை செய்தோம். உதாரணமாக பர்த் சர்டிஃபிகேட் என்கின்ற பொழுது எங்களுடைய பார்வையில் நாங்கள் குறிப்பாக சொல்லலாம், ஒவ்வொருவரும் பிறக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் பிறந்தவுடன் பதிவாளரிடம் போய் நாம் தோம்புதோர் என்று சொல்லுவோம். அவர் ஒரு இலக்கத்தையும் அவருடைய பிரிவு என்னவோ, அக்கரைப்பற்றோ அல்லது திருக்கோவிலோ ஏதோ அவருடைய பிரிவை அவர் அதில் எழுதியிருப்பார், தேதியையும் எழுதியிருப்பார். அதுதான் இலங்கை அரசினால் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்ற இலக்கம். அடையாள அட்டை இருப்பதை போன்று அதற்கும் ஒரு இலக்கம் இருக்கிறது. அப்படியான அந்த இலங்கையினுடைய பதிவாளர் திணைக்களத்தால்
கொடுக்கப்பட்டு தனக்கு மறந்து போய் தெரியாத ஒருவர் இருந்தால் அவர்தான் ஒரு சத்திய கடதாசியை கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த நிலைப்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் தான் கொடுத்து விட்டோம். ஒவ்வொருவரும் பிறந்த அன்று என்ன இலக்கத்தை இந்த ரெஜிஸ்ட்ரார் டிபார்ட்மெண்ட் கொடுத்தார்களோ அந்த இலக்கத்தை தான் அவர்களும் சர்டிஃபை பண்ணி தர முடியும் என்பதனால் அந்த அடிப்படைகளில் நாங்களும் இந்த நாட்டினுடைய ஜேபி மாரை கொண்டும் அதனை நாங்கள் சர்டிஃபை பண்ணி கொடுத்தோம். ஏனென்றால் மொத்தமான நொமினேஷன் பேப்பரும் பார்ட்டி செயலாளர் கையொப்பமிட்டதன் பிறகு ஒரு ஜேபி தான் அதனை அவர் உறுதிப்படுத்துகிறார். அந்த மொத்தமான பேப்பரும் ஒரு ஜேபி செய்கின்ற பொழுது பர்த் சர்டிஃபிகேட்டையும் அவர் செய்வதில் தவறில்லை என்கின்ற விடயங்கள் எல்லாம் இங்கே யோசிக்கப்பட்டது. பரவாயில்லை. இருந்தாலும் எங்களுக்கு இன்றுள்ள நிலைமை மேல் நீதி, அதாவது அப்பீல் கோர்ட், மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு நாங்கள் வழக்குக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. எங்களுடைய பேப்பர் நிராகரிக்கப்பட்டதனால், அதுவும் அம்பாறையில் 4 முக்கியமான ஊர்களிலே இந்த மாவட்டத்தையுமே நிராகரித்ததை போன்ற அந்த நிலைமையில் நாங்கள் மேல் நீதிமன்றத்துக்கு நாங்கள் நாடினோம். மேல் நீதிமன்றத்தை நாடுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் கொரோனா மரணம் சம்பந்தமான பிரச்சனை வந்த பொழுதும் தேசிய காங்கிரஸ் மாத்திரம் மிக தெளிவாக பாராளுமன்றத்திலே சொன்னது. செப்டர் 222 என்கின்ற அந்த செப்டரிலே அடக்குவதற்கும் சட்டத்திலே இடம் இருக்கின்ற பொழுது அதற்கு மேலதிகமாக வேறு ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்தை அது மேலோங்குகின்ற அளவிற்கு பிழையான ஒரு விடயம் நடைபெறுகிறது என்பதனால் இலங்கையில் மொத்தமான நாட்டிலும் தேசிய காங்கிரஸ் மாத்திரம் இதனை சொன்னது. அந்த அடிப்படையில் சட்டத்திலே இயற்றப்பட்ட உள்ளூராட்சி சபை சட்டத்திலே இருக்கின்ற அந்த விடயங்களுக்கு மேலதிகமாக சில தவறுகள் நடைபெற்றிருப்பதனால் தான் நாங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்றோம். உண்மையில் சட்டம் நீதி சாகவில்லை என்பதனால் மேன்மை தங்கிய நீதிமன்றம் எங்களுக்கு எல்லோரையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றது. அது 4ஆம் தேதி நடைபெற்றது. இருந்தாலும் 25 நாட்கள் வேலை செய்யாமல் நாங்கள் முடங்கி போயிருக்கிறோம். எனவே உடனடியாக நாங்கள் எங்களுடைய பணிகளை, எங்களுடைய தேர்தல் பணிகளை நாங்கள் இப்பொழுது தான் ஆரம்பிக்கின்றோம் என்ற செய்தியை எங்களுடைய வேட்பாளர்களும் அறிந்து கொள்வதற்காகவும் நாடு அறிந்து கொள்வதற்காகவும் இந்த செய்தியாளர் மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். எனவே இங்கு வருகை தந்திருக்கின்ற வேட்பாளர்கள் நீங்கள் எல்லோரும் அவசரமாக சென்று உங்களுடைய காரியாலயங்களை திறந்து தேசிய காங்கிரசினுடைய வெற்றிக்காக, நமது கட்சியினுடைய வெற்றிக்காக எல்லோரும் உழைக்க வேண்டும் என்கின்ற செய்திகளையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எத்தனை கட்சிகள் இருந்தாலும் தேசிய காங்கிரஸ் வரலாற்றில் எல்லோராலும் புரட்டப்பட்டு எழுதப்பட போகின்ற, வரலாற்றில் எல்லா பயணங்களிலும் தடயங்களை பதித்தது தேசிய காங்கிரஸ் தான் என்ற அடிப்படையில் வெற்றி எல்லா இடங்களிலும் எங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதற்காக எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஊடகவியலாளர்கள் ஏதும் கேள்விகள் கேட்பதாக இருந்தால், மழையும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. அது நமது பிரச்சனை அல்ல, அது அவர்களுடைய பிரச்சனை. உத்தரவு எங்களை சேர்த்துக் கொள்ளும்படி இருக்கிறது. ஆகவே அதன்படி நாங்கள் இயங்குவோம், அவ்வளவுதான். அவர் ஜனாதிபதி நாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போகலாம்.
சபை கைப்பற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு சவாலும் எங்களுக்கு கிடையாது. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் எங்களுக்கு சவால் இருக்கவில்லை. அவர்கள் தொடர்பாக நாட்டில் உள்ள எல்லோருக்கும் தெரியும். நாடே இன்று மொத்தமாக நாம் தவறு இழைத்து விட்டோம் என்று சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிறுபான்மை மக்கள் நெருப்புக்கொள்ளியை எடுத்து தலையில் சொரிந்து விட்டோம், காயமாற்றுவது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலைமையில் அவைகள் ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஜனநாயகத்துக்கு முரணான பேச்சுக்களை ஜனாதிபதியும் அவர்களுடைய ஆட்களும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஜனாதிபதி அரசியலமைப்புக்கு அது முரணானது, நாட்டினுடைய சட்டத்திற்கு முரணானது. ஜனாதிபதி என்பவர் எல்லோருக்கும் பொதுவானவர், எல்லா சபைகளுக்கும் அவர் பொதுவானவர். மாத்திரமல்ல, இந்த தேர்தல் முறைகளை உருவாக்கியது பாராளுமன்றம். அந்த வகையில் ஒவ்வொரு சபைகளிலும் ஆளும் கட்சி என்ற விடயங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்ற பொழுது அவர்கள் சிறுபான்மை கட்சிகளாக இருந்த காலங்களிலே அவர்களும் இரண்டொரு சபைகளை கைப்பற்றிய காலங்களிலும் அவர்களுக்கும் பணம் கிடைத்திருக்கிறது. நான் அமைச்சராக இருந்த காலங்களில் எந்த சபை என்று பார்க்கவில்லை, யாரும் எந்த கட்சியும் தலைவராக எந்த கட்சியும் ஆட்சியில் இருந்திருக்கலாம். உதாரணமாக முஸ்லிம் காங்கிரஸ் நமக்கு நம்மளோ முரணான கட்சி என்றிருந்தாலும் கூட அந்த காலங்களில் நான் அமைச்சராக இருந்த பொழுது பொத்துவில், இலக்காமம், கல்முனை போன்ற எல்லா சபைகளுக்கும், நாடு முழுவதும் உள்ள எல்லா சபைகளுக்கும் உள்ளூராட்சி சபையில் கிடைக்க வேண்டிய அத்தனையும் நாங்கள் கொடுத்தோம். குறிப்பாக இந்த பிராந்தியம் ஒரு முறையான அரசியல் தலைமையின் கீழ் முறையாக இலங்கை முழுவதும் உள்ளூராட்சி சபையிலே வேலை செய்து குறிப்பாக இந்த பிராந்தியத்தில் அக்கரைப்பற்று, அட்டாளச்சேனை, எந்த இடமாக பொத்துவிலாக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் செய்து காட்டியிருக்கின்ற பொழுது இன்று நாடு இருக்கின்ற பஞ்சம் ஒரு புறம், உலகத்தினுடைய யுத்த பிரச்சனை இன்னும் ஒரு புறம், இன்னமும் போலிங் வருமா என்று, உண்பதற்கு கிடைக்குமா, டீசல் கிடைக்குமா என்ற அச்சம் மக்களிடையே பீதி நிறைந்திருக்கின்ற பொழுது இல்லை நாங்கள் அபிவிருத்திக்கு காசு தர மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு ஜோக் மாதிரி நாம் அதை நினைக்கலாம். என்ன காசு கொடுக்க போறாங்க? எல்லா அரசும் தான் காசு கொடுத்திருக்கிறது. ஆனால் தோல்வியின் விளிம்பிலே இருக்கின்றவர்கள் தோற்று விடுவோம் என்பதற்காக மக்களை பயம் காட்ட யோசிக்கின்றார்கள். அக்கரைப்பற்று மக்களிடமும் அட்டாளச்சேனை மக்களிடமும் வந்து நீங்க ஓட் போராட்டி நாங்க வேலை செய்ய மாட்டோம் என்று சொன்னா இங்க உள்ள மக்கள் நமக்கு தெரியும், அறிந்தவர்கள். மறைமுகமாக நிதி பற்றாக்குறை இருக்குங்கிறத அவங்களும் ஒத்துக்குறாங்க, அது நமக்கு விளங்குது. ஆகவே இப்ப அக்கரைப்பற்றை கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி சபைகள், அதனுடைய கட்டடங்கள், வீதிகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாமே முறையாக செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த அனுபவங்கள் இல்லை. அவர்களுக்கு அந்த அனுபவங்கள் இல்லாதால் அவர்கள் வந்தால் நாம் தேசிய காங்கிரஸை போன்றவர்கள் எதிர்க்கட்சிகள் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அது நீதிக்கு புறம்பாக பேசுகின்ற பேச்சு. அதை மக்கள் கணக்கெடுக்க போவதில்லை. ஓம், அதாவது இப்ப ஆளும் கட்சி எதிர்கட்சி என்கிற ஒரு புறம் இருக்க, அவர்களுக்கும் எங்கேயாலும் சபையில் 1-2 பேர் வருவாங்க. அப்ப அவங்களுக்கும் ஒன்றும் இல்லாம 10 தான் நாங்க இப்போ செய்ய போறோம் என்ற மாதிரி கதைக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள இல்லாது. நல்லம், அந்த கேள்வி நல்லம். அது சட்டத்துக்கு முரணானது, அப்படி அவர்கள் பேசவும் முடியாது. இது உள்ளூராட்சி சபைகள் ஆகவும் அதிகாரம் கூடியவர்கள். அவர்கள் எதுவும் எப்படியும் எதையும் தீர்மானம் எடுப்பதற்கு அவர்களால் முடியும். இப்பொழுது இவர்களுடைய பீதி, ஜனாதிபதி தேர்தலில் 50% குறைவான வாக்குகளை பெற்றார்கள்.
அது வரலாற்றில் முதலாவது தரம். இரண்டாவது முறை மக்கள் ஒரு அலையில் எல்லோருமே சுனாமி போன்று வாக்கை போட்டு பாராளுமன்றம் வந்துவிட்டது. ஆனால் ஆக கூடிய காலத்திற்குள் மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாக இது என்னை விட உங்களுக்குத்தான் அதிகமாக தெரியும். அந்த அளவுக்கு நாடு போய்விட்டது. எனவே எப்படி இதனை தக்க வைத்துக் கொள்வது என்பதற்காக வேண்டியவைகளை பேச நினைக்கின்றார்கள். ஒரே நாள்ல 25 அமைக்கலாம். அப்பானே அவருக்கு வந்து சுரந்தோடு போகலாம். 25 போட்டு நமக்கு இஷ்யூ இல்லை. நாம் அதை பற்றி எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை. நமக்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கிடைத்திருக்கிறது. அதன்படி தேர்தல் திணைக்களம் இயங்குவார்கள். நாம் நமது பணிகளை செய்ய வேண்டியது மாத்திரம்தான். போலி பிரச்சாரங்களை சிலர் செய்ய முடியும். உதாரணமாக காணிகள் கொடுப்பதாக வட்டமடுவை பேசியதை போன்று, வட்டமடுவில் அவர்கள் நடந்ததை போன்று நுரச்சோலையையும் பற்றி பேசுவார்கள். நாங்களும் அதில் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் அந்த பிரச்சனை முடிய வேண்டும் என்று. எங்களுடைய பிரச்சனை நுரச்சோலையினுடைய 500 வீடுகளும் அந்த நிலங்களும் மாத்திரம் அல்ல. எங்களுடைய பிரச்சனை சிறுபான்மை மக்களுக்கான காணி பங்கீடு தொடர்பான ஒரு முக்கியமான உணர்வு, அதனுடைய அத்திவாரம். இதில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா அரசியல்வாதிகளும் நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கிறது நுரச்சோலைக்கு. நாங்கள் அதனை நம்புகிறோம். நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், அந்த தீர்ப்பை நுரச்சோலைக்கு மாத்திரம் நீங்கள் அமுல்படுத்த முடியாது, நாடு முழுவதும் அமுல்படுத்த வேண்டும். ஆகவே நாடு முழுவதும் இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களுக்கு காணி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நுரச்சோலை தான் அதற்கு ஆரம்பமாக இருக்கும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எனவே ஜனாதிபதி அவர்களும் நுரச்சோலைக்கு தீர்வு காண்கின்ற பொழுது நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம். சிறுபான்மை மக்கள் எல்லோருக்குமான தீர்வாக அது இருக்கும் என்று. வெறுமனே தேர்தலுக்காக எல்லோரும் சொல்லி போனதை போன்று, சாய்ந்தமருதுக்கு பிரதேச சபை கொடுப்போம் என்று எழுதி கொடுத்து சொன்னதை போன்று ஒரு ஜனாதிபதி நாங்கள் நுரச்சோலை வீட்டை கொடுப்போம் என்று சின்ன பிள்ளைத்தனமாக சொல்லிவிட்டு போக முடியாது. அது ஆழமான பிரச்சனை. அப்படி பிழையான கருத்துக்களை அவர்கள் தேர்தலிலே வாக்கெடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான சில கருத்துக்களை யாரும் சொல்லுவார்கள். முழுக்க முழுக்க பொய்யை சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள். சொன்னதில் ஒன்றும் இன்னும் அவர்கள் செய்யவில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒவ்வொரு ஊரினுடைய மக்களை பாருங்கள். சம்மாந்துறையில் ஜேவிபியில் தேர்தல் கேட்ட வாரியினுடைய மகன் ரிஷாட், அவரும் அந்த கூட்டத்திலே இல்லை. நான் ஏன் இதனை சொல்லுகிறேன் என்றால், மக்கள் புரியாமல் அறியாமல் வாக்கு போட்டுவிட்டு இப்பொழுது எல்லோரும் மிக கவனமாக உண்மையின் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தேசிய காங்கிரஸை பொறுத்தவரையில் யாரும் எங்களுக்கு சவாலாக இருக்க போவதில்லை என்று நாங்கள் திட்டவட்டமாக நாங்கள் அதனை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். மௌலானா கொஞ்சம் கதைங்க, டாக்டரும் கதைங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேசிய காங்கிரசின் தலைவர் அவர்களை விழித்தவனாக, மூத்த துணைத் தலைவர் அவர்களை விழித்தவனாக, கட்சியின் உயர்பட உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய சலாத்தை கூறிக்கொண்டு, எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் போட்டியிடுகின்ற தேசிய காங்கிரசின் வேட்பாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி, ஊடகவியலாளர் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சலாம் கூறி தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு ஒரு புயலுக்கு பின் அமைதியைப் போல் தேசிய காங்கிரசினுடைய தேர்தல் பிரச்சாரம் தொடங்குகின்ற ஒரு புள்ளியை நோக்கி நம்மை நகர்த்தியமைக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தின் பின்னர் கட்சியை எல்லோரும் காலி செய்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சுதேசமாக மக்களுக்காக தொடர்ச்சியாக போராடுகின்ற பணியிலிருந்து தேசிய காங்கிரஸ் பின்வாங்க மாட்டாது என்பதற்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவே உந்துகோலாக அமைந்திருக்கிறது என்கின்ற சுப செய்தியோடு புத்துணர்ச்சியோடு தேசிய காங்கிரஸ் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை சந்திக்கிறது. ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளில் முக்கியமானது, குறிப்பாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி மேடைகளில் பேசுகிற பொழுது அல்லது ஒரு அரசியலமைப்பு பேரவையினுடைய உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் மேடைகளில் உரை நிகழ்த்துகின்ற பொழுது அரசியலமைப்புக்கு முரணாக உரை நிகழ்த்துவதை இட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். அண்மை காலமாக உள்ளூராட்சி சபைகளுக்கு எதிராக அதிலும் அக்கரைப்பற்றுக்கு வந்து ஏன் அவர்கள் நிதியை வழங்க மாட்டோம் என்று பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நன்கு தெரியும் அவர்களுக்கு அக்கரைப்பற்றை கைப்பற்ற முடியாது. அக்கரைப்பற்றை கைப்பற்ற முடியாது என்பதனால்தான் அவர்கள் கையாலாகாத தனத்தை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் இந்த நிதி ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கிளப்புகிறார்கள். ஒன்று, மிக விரைவில் ஒரு நிதி நெருக்கடியினை இந்த நாடு சந்திக்கப் போகிறது என்பதை என்கின்ற கவலை அவர்களை இப்பொழுது ஆட்டிப்படைக்கிறது. அதற்கான நன்கு திட்டமிட்ட முகாமைத்துவத்துடன் கூடிய ஒரு பொறிமுறை இன்னும் அவர்கள் கைவந்து சேரவில்லை. ஆகவே இந்த தேர்தலில் ஒரு கல்லில் இரண்டு மாங்காயை போல் தங்களுடைய பலவீனத்தை காட்டியுமாக வேண்டும், தேர்தலை வெற்றி கொள்ளவும் வேண்டும் என்பதற்கு அமைய அவர்கள் உள்ளூராட்சி சபைகளுக்கு மாற்று கட்சிகள் ஆட்சியினை கைப்பற்றிவிட்டால் நாங்கள் நிதி வழங்க மாட்டோம் என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தினை, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தினை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். எவ்வாறு தேசிய காங்கிரசினால் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பொய் பிரச்சாரங்களை ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்ததோ, அது ஏனைய சில்லறை கட்சிகள் செய்து கொண்டிருந்த போது ஆளும் கட்சி நாங்கள் வென்றாலும் நிதி வழங்க மாட்டோம் என்கின்ற அபாண்டத்தை, இப்படி ஒரு அரசியல் கோமாளித்தனத்தை இலங்கையில் இதுவரை நாங்கள் பார்த்தது கிடையாது. ஆகவே பொறுப்பு வாய்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் அந்த கதிரை, அந்த பொறுப்பு, மக்களுக்கான அமானிதம் அவற்றை சுமந்து கொண்டு பொறுப்பாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்பதை இத்தால் நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம். அதே போன்றுதான் இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற இந்த தீர்ப்பானது உண்மையில் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த நாட்டில் நீதி இன்னும் உயிர் வாழ்கிறது. நீதிமன்றங்கள் மீது பொதுமக்கள் நாங்கள் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எவ்வாறு கடந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் திட்டமிட்டு தேசிய காங்கிரசின் தலைவர் அவர்களை தோற்கடித்தார்களோ, அதற்கு எதிராகவும் நாங்கள் நீதிமன்றம் செல்ல நாடி இருக்கிறோம். அதற்கான சட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதை தொடங்கி கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இடையால் எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது இன்னும் ஒரு சுமையை எங்கள் மீது அழுத்தியது போதிலும் நாங்கள் விட்டு கொடுக்காமல் எங்களுக்கான நீதிக்கான போராட்டத்தை தொடர்ந்தோம். எல்லோரும் மக்களடித்தார்கள். இதில் தேசிய காங்கிரஸ் தோற்றுவிடும் என்றார்கள். தேசிய காங்கிரஸ் அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்றார்கள். இதுதான் அரசியல் அந்திமம் என்றார்கள். ஆனால் அந்திமம் எது தொடக்கம் என்பதை நாடுபவன் இறைவன். நாங்கள் தேசிய காங்கிரஸ் நீண்ட காலமாக தேசிய ரீதியில், குறிப்பாக வடக்கு கிழக்கினுடைய சுதேச அரசியலில் ஒரு மாபெரும் பங்களிப்பினை கருத்தியல் தெளிவோடும் சுதேச சிந்தனையோடும் மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கும் விதத்தில் நேர்மையாக பதிவு செய்து வந்திருக்கிறோம். அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் இதனை மீண்டும் பதிவு செய்து கொள்வதோடு, தேசிய காங்கிரசின் போராளிகள்
முன்னர் இருந்ததை விட பல மடங்கு உற்சாகத்தோடு இந்த தேர்தலை நாங்கள் வெற்றிகரமாக தக்பீர் முழக்கத்தோடு வெற்றியடைவோம் என்கின்ற சுப செய்தியோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபவான். நன்றி, வணக்கம். தலைவர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். தலைவர் அவர்களே, எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மதிப்புக்குரிய மௌலானா அவர்களே, இந்த வழக்கு கொழும்பிலே நடைபெற்ற பொழுது இந்த வழக்கு விசாரணை நடந்த பொழுது, அதாவது நாங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்று இந்த வழக்கு நடந்த பொழுது எங்களோடு மிகவும் கூடுதலாக இருந்து உதவி செய்த பசீர், அக்கீல் போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களையும் நான் விழித்து, இங்கே இருக்க உங்கள் எல்லாரையும் விழித்து நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இப்போ கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் அவங்க காசு தர மாட்டாங்கன்ற விஷயம்தான். காசு தர மாட்டாங்கண்டா, இப்போ நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும் உங்களுக்கு. ஒரு சபை கூடினால், இப்போ 11 பேர் உள்ள சபையில் 6 பேர் சேர்ந்து சேர்மனை உண்டாக்கிட்டாங்க. மற்ற 5 பேர் எதிர்கட்சி இல்லைங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று இல்லை, அவங்க மெம்பர்ஸ் தான். அவங்க இந்த தலைவருக்கு எதிரான ஆக்கள் வைங்கள். அப்போ அந்த 5 பேரும் என்பிபி ஆக்கள் வைப்போம். இந்த ஒரு ஆள் கூடி சபை அமைச்சதுக்காக அந்த 5 பேரையும் அவங்க தண்டிப்பாங்களா? சபைக்கு காசு கொடுக்குறேன்னா அந்த 5 பேரும் சேர்ந்து இல்லை தண்டிக்கப்படுறான். முட்டாள்தனமான பேச்சு. தலைவர் அமைச்சராக இருந்த பொழுது கட்சி பார்க்கையில் சட்டப்படி யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா சபைகளுக்கும் செய்தது. நிசாங்காரிய பிறகும் அவர் மேயராக இருந்தவரும் செய்து கொடுத்தது. ஆனால் அவர் தான் சில விஷயங்களை வேணாமன்னு சொல்லி செய்ய மாட்டார். நீங்கள் நாங்கள் செய்கிறதாண்டு. இப்போ நாங்கள் இந்த வழக்குக்கு போன நேரம் சட்ட முதுமானி, மற்ற சட்டத்தரணி தலைவர் இவரெல்லாம் சேர்ந்து வேறு கோட்டுக்கு போனாங்க. நாங்கள் இந்த கோட்டுக்கு போனோம். சரி, எல்லாரும் யோசிச்சாங்க. இங்கே உள்ள மக்கள்லாம் நினைக்கிறது அவங்க முதுமானி தான் பெரிய ஆளுண்டு, அது சரியான இடத்துக்கு அவனை விதந்தாக்கள் பிள்ளையான இடத்த போயிருக்கான், தோக்க போகிறான்னு நினைச்சாங்க. இவங்க சரி வர மாட்டாங்க, அவங்க தான் சரியான உண்டு. கடைசியாக அங்கே அந்த கோட்டில் துரத்தி விட்டாங்க. இங்கேயும் கடை வந்தீங்கன்னு சொல்லி வழி தெரியாமல் வந்து இன்ஜினிக்கு அந்த அதாவது ஆக்கள் போயிருக்கிறதுக்கு போங்கிறாண்டு அனுப்பிவிட்டாங்க. திருப்பி ஓடி வந்தாங்க. ஓடி வந்து இங்கே வழக்கு வச்சு தான் இப்போ அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அப்போ மிகவும் சட்டத்தை இப்போ சட்டத்தரணியாக இருந்தால் மட்டும்தான் என்று இல்லை, சட்டத்தரணியோட கூட விஷயம் தெரிஞ்சால் நம்முடைய தலைவர். சட்டம் அவங்க இயற்றினாக்கள். பாராளுமன்றத்திலிருந்து தலைவர் சொன்னார், இந்த உள்ளூராட்சி சட்டத்தை இயற்ற பொழுது அவர் பாராளுமன்றத்தில் அவரும் சேர்ந்து தான் செய்தது. இப்போ சட்டத்தை இயற்றினாக்கள், அதை பேச வந்தாக்கள்லாம் இந்த சட்டத்தரணிகள். அப்போ அவங்க யோசிக்க வேணும், நாங்கள் சரியான இடத்துக்கு தான் போயிருக்கிறோம் என்று. அவங்க விலங்குல பிள்ளையான இடத்துக்கு போயிட்டாங்க. பிறகு அதில் தோற்று இங்கே இப்போ சரி, இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கிற பொழுது சரியாகத்தான் செய்வோம், சரியாகத்தான் சிந்திச்சு இந்த தேசிய காங்கிரஸ் நடக்கும்ன்றதுக்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். சரியான இடத்தை நோக்கி நாங்கள் தான் போய் கொண்டிருக்கிறோம். பிள்ளையான இடத்துக்கு போய் முட்டி போட்டு ஓடி வராங்க அவங்க. அது அது புத்திசாலித்தனம் இல்லை. சாணக்கியம் என்றாங்க, சத்தியம் என்றாங்க, என்னென்று தெரியா. சத்திய தலைவன், சாணக்கிய தலைவன் எல்லாம் இது என்ன சாணக்கியம்? இதான சாணக்கியம்? இதெல்லாம் பச்சை பொய். பொய்யே சொல்லி ஆட்சிக்கு வந்தான் ஒரு மனுஷன் இந்த நாட்டில். ஒரு தனி மனிதன், ஜனாதிபதி சொன்ன ஒரு தனி வேறு ஆக்கள் சொல்லவே இல்லை. பொய்யை மூட அந்த அவுட் விட்டுச்சு, முழு பேரும் ஓட்டு போட்டான். என்னன்னு கேடாம அடை இந்த காய்க்கான இதெல்லாம் செய்ய முடியுமான்னு கூட யோசிக்கல. அவனை பிடிப்பான் அங்கே இருக்கிற காசை கொண்டு இங்கே கொண்டு அது பிரட்டி அடிப்பேன் என்று பேசி தள்ளினோன்னு பார்த்தான். சா, வீரன் வந்துட்டான்டாப்பா, எல்லாம் நடக்க போகுதுன்னு போட்டு பார்த்தா ஒன்றும் நடக்கல. கடைசியாக இப்போ எல்லாரும் தலையில் வச்சுக்கிட்டு பிள்ளையான முடிவு எடுத்துட்டோம்ன்றாங்க. இப்போ யாரை கேட்டாலும் பிள்ளையா ஏமாற்றி போட்டான், பொய் சொல்லி போட்டான். இந்த ஃபேஸ்புக்கில் பாருங்க, பொய் சொல்ல பொய்யன் வாரான், பொய்யை கேட்க ஓடி வாருங்கள் என்று விளம்பரம். எல்லா ஜனத்துக்கும் தெரிஞ்சு போச்சு சொல்கிறது பொய் என்று. அப்போ அதில் ஒரு பொய் தான் இந்த பொய், நீங்கள் சொல்கிற இந்த காசு கொடுக்கலான்ற பொய்.
இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை. இதெல்லாம் அவங்க யார்ட்டையும் இன்னும் என்னண்டா முக்கியமாக இதில் விஷயம் என்னென்னா எங்களோட ஆக்களை இன்னும் முட்டாளர்கள் நினைச்சு கொண்டிருக்காங்க. இன்னும் இந்த ஜனங்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி வரலன்னு நினைக்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று நினைச்சு கொண்டு தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறது. ஆனால் மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள், அரசியல் முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், ஞானம் பெற்றிருக்கிறார்கள், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். மக்கள் ஏமாத்துறார்கள் என்று சொல்லி நாம் சொல்கிறதுக்கு இல்லை, மக்கள் நமக்கு சொல்கிறார்கள். இப்போ காலம் எப்படி என்று தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த அளவுக்கு காலம் முன்னேறிக்கிண்டு ஆப்பிரிக்காவில் இந்த கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த கதை ஒன்று சொல்லாட்டி சரியில்லையே. இந்த ஆப்பிரிக்காவில் மக்களே பிரவேசம் செய்யாத ஒரு காட்டுக்கு போயிருக்கிறாங்க சில ரிப்போர்ட்டர்ஸும் கூட போல பத்திரிகையாளர்கள். போய் அங்கே பார்த்தா கொஞ்சம் ஜனங்கள் ரெடியாக பார்க்கலாம் ஓடி வந்து என்னடா வேணும் பார்க்குறான்ட்டு படம் எடுக்க போயிருக்காங்க. அவங்கள படம் எடுக்க போகக்கூட அவனே உடுப்பும் இல்லை, நிர்வாணம் பண்ணிக்கிற கூட்டம், உலக தொடர்பே இல்லாதவன். அவன் இப்படி என்றானாம். என்ன இப்படி என்றான் பார்த்தா கமராட மூடியை திறந்து ஓட்டு பிடிங்கானாம். அந்த காட்டுக்குள்ளே கிடக்கிறவனுக்கு மூடியை திறந்துதான் படம் பிடிக்க விளங்குது, நமக்கு விளங்காதான் போய் சொல்றான்ட்டு. அந்த அளவுக்கு இன்றைக்கு படுகாட்டுக்குள்ளே கிடக்கிற சனமே விளக்கம் பெற்றதுக்கு பிறகு எங்களை விளங்காதாக்கன்னு நினைச்சிட்டு போய் சொல்ல வராங்க. இந்த பொய்களை நாங்கள் நம்பி ஏமாற மாட்டோங்கிற சனங்கள் ஏமாற மாட்டாது. தேசிய காங்கிரஸ் எப்போதும் நேரான வழியில் செல்லும், சரியான பாதையில் செல்லும், வெற்றி பாதையில் செல்லும், மக்களுக்கு சரியான பாதையை காட்டும். அந்த பாதையிலே புறப்பட்டிருக்கின்ற எங்களுடைய வீரர்கள் அனைவரும் வெற்றி பெற பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக இந்த பணம் தரமாட்டார்கள் என்ற விடயத்திற்கு நான் வரலாற்றிலே இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தை, சிறுபான்மை சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துகின்ற பாதையிலே தலைவர் அஸ்ரப் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். உங்களுக்கு பணம் கொண்டு வருவார்கள், பொருட்கள் கொண்டு வருவார்கள், 4000 ரூபாய் உதவி தருவதாக சொல்லுவார்கள். அந்த காலங்களில் 25,000 ரூபாய் வீடு கட்டி தருவதாக சொல்லுவார்கள், வீதிகள் போட சொல்லுவார்கள். அவைகளெல்லாம் அல்ல நமக்கு தேவை. நமது ஒற்றுமை, நமது கொள்கைக்கு நாங்கள் வாக்களிக்க பழக வேண்டும். உதாரணமாக இந்த இந்த ஊடகவியலாளர்களே அதற்கு உதாரணமாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். பணம் அரசாங்கம் தராது என்பது ஒரு புறம் இருக்க, அரிசி கொடுத்து பணம் கொடுத்து வாக்கெடுக்கிறதற்கு நாங்கள் அனுமதித்தால், இன்னும் ஒருவர் அவர் கொடுப்பதை விட அதிகமானதை கொண்டு வந்து கொடுத்தால் மக்கள் மாற வேண்டிய தேவை வரும். எல்லாரும் அரிசி கொடுக்கான். இதனை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், தேர்தல் என்பது கொள்கைக்கு வாக்களிப்பது. யாருக்கு நாங்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும், எந்த கட்சியினுடைய கருத்தை பலப்படுத்த வேண்டும், யார் நமக்கான தலைவர், எந்த கட்சியினுடைய மேயர் அல்லது எந்த கட்சியினுடைய தவிசாளர் நமக்கு பொருத்தமானவர்கள் நமது சிறுபான்மை மக்களுக்கு என்று சிந்திக்க நாங்கள் தூண்ட வேண்டுமே தவிர பணமே வேண்டாம். பணம் இப்பொழுது அல்ல, பணம் உலகம் அழிகின்ற வரைக்கும் அபிவிருத்திகள் இருக்கும். நமது காலங்களில் நமது பிராந்தியத்திலே இவர்கள் கொடுத்த பணங்களை கொடுத்து சின்ன சின்ன அபிவிருத்திகளை செய்து காட்டியவர்கள் அல்ல நாம். ஒவ்வொரு ஊருக்கும் தகுதியான முறையான அபிவிருத்திகள் செய்யப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு இருக்கின்ற ஒரே ஒரு கட்சி தேசிய காங்கிரஸ் தான். ஆகவே இவர்கள் ஆளுகின்ற இந்த 2 ஆண்டுகளுக்குள், அதற்கு முன் முடியுமோ நமக்கு தெரியாது, அதற்குள் அவர்கள் கொடுக்கின்ற அபிவிருத்திக்கான பணம் என்கின்ற ஒன்றுக்கு நாங்கள் பல்லை இழித்து கொண்டிருக்கின்றவர்களாக நமது பிராந்தியத்தின் மக்கள் இருக்க மாட்டார்கள். கொள்கைக்கு வாக்களிப்பதை, உண்மையான தர்மத்திற்கு வாக்களிப்பதை தலைவர் அஸ்ரப் அவர்கள் எப்படி நமக்கு உறுத்தினாரோ அதே பணியை தேசிய காங்கிரசும் இன்று செய்து கொண்டு வருகிறது என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் வருகை தந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.